அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் செய்யணும் ரவை தோசை எப்படி செய்கிறேன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 தக்காளி மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி 4 பீஸாக கட் பண்ணி வைக்கிறேன். 3 காஞ்ச மிளகா. அவ்வளோதான். இது நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இதே அரைக்கலாம். நம்ம அரைச்சிட்டு எப்படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சாச்சு. எப்படி அரைச்சிமோ இந்தமாதிரி அரைச்சிடணும். அடுத்தது இது நம்ம மூடி வச்சலாம். இப்போ ரவை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இது 1 கப் ரவை எடுத்துருக்கிறேன். அடுத்தது 1/2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி மாவு. இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா அது கூட ஆட் பண்ணலாம். ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது மிக்ஸ் பண்ணி ஆன பிறகு இதில் நம்ம தண்ணி ஊற்றணும். மிக்ஸ் நம்ம அரைச்சிருக்கிறோம். அரைச்சதில் கொஞ்சம் அதை கழுவி ஊற்றலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம். மிக்ஸ் பண்ணி ஆகுது. இது நம்ம கையிலே நல்லா கலக்கினாலும் கலக்கலாம், இல்லை இதில் பண்ணாலும் பண்ணலாம். இந்த அளவுக்கு பண்ணிடணும். நம்ம தண்ணி தோசை எப்படி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு இது மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் உப்பு போடுறது உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. உப்பு போடல. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை. இது நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் இது நம்ம ஒரு பிளேட்டை போட்டு இதை மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு தோசை ஊற்றினா மொறுமொறுப்பு இருக்கும். நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம ஒரு 5 நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சமையல் டுடே சமையல் என்னென்னா இஞ்சி சட்னி எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இஞ்சி நம்ம ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி அதிகம் போடணும். அதுக்காக பாருங்கள், இவ்வளோ இஞ்சி போடணும் இந்த சைஸுக்கு. அடுத்தது மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு வெங்காயம் பெரிய சைஸு இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு. நான் காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஒரு 2 நிமிஷம் இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு கோலி சைஸு புளி போட்டுக்கணும். நம்ம புளி போட்டாச்சு. தக்காளி ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி போட்டாச்சு. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிட்டுக்குது. ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூனு டீஸ்பூனில் அரை ஸ்பூனு வெல்லம், நாட்டு வெல்லம். இது போட்டே போடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சது. இது நம்ம ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு, ரொம்ப பேஸ்ட்டில் மீடியமான பேஸ்ட்டு அரைச்சி நல்லா சுவையாக சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். நம்மளும் பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பார்க்க சொல்ல எப்படி இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. இந்தமாரி செஞ்சிங்கன்னா தண்ணி நம்ம அந்த பானலில் எல்லாம் வறுத்து அதிலே கழுவி ஊற்றினா அந்த தண்ணியும் சரியாயிடும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு அரைச்சிடணும். அப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கலாம். மாற்றி வச்சுட்டு ரவை தோசை கூட வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆச்சு. இப்போ நம்ம ரவை தோசை கூட வச்சு சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எடுத்து நான் சொல்கிறேங்க. நீங்களும் இந்தமாரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஆகணும். அதுக்காகத்தான் நம்ம 5 நிமிஷம் வைக்கணும். ஏன்னா அந்த ரவை தண்ணியில் ஊறினா நல்லா இருக்குன்றதால 5 நிமிஷம் வைக்கணும். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஊற்றி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தோசையோட பேர் என்னென்னா தக்காளி தோசை. தக்காளி ரவை மிக்சிங் பண்ணுறதால தக்காளி தோசை. நீங்களும் இந்தமாரி பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம தோசை ஊற்றலாம்.
5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தோசை ஊற்றலாம். சட்டி வச்சாச்சு, சூடாகிடுச்சு. தோசை எப்படி ஊற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும். இதுதான் தண்ணி தோசைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ வந்து இது மேலே லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா ரொம்ப மொறுமொறுப்பு வரும், அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறது. இது ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பலாம். திருப்பி எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அதுதான் ஆயிடுச்சு. நம்ம தோசை திருப்பலாம். ஆஹா, எப்படி வர்றாங்க பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் இந்த அளவுக்கு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தோசை சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும். அதுதான் முடிஞ்சது. நம்ம தோசை எடுக்கலாம். அதுதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம் வாங்க.